ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த பாஜக இவரை ஆளுநர் ஆக்குவதற்கு விரும்புது. அதே போல ரஜினி குடும்பமும் பாஜக தலைமை RSSக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜய் முதல்வர் ஆன பிறகு ரஜினிக்கு அந்த ஆசை துளிர்த்து. நாம தானே சூப்பர் ஸ்டார், நமக்கு தெரிய வளர்ந்த இளைஞர்கள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அரசியல் தலைவர்கள், இப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அதிகாரத்தையே கையில் வச்சிருக்கு. இப்போ லதா என்ன சொல்லுது, உங்களை எப்போவோ சொன்னா நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் முதலமைச்சர் ஆயிடலாம், அதையும் தவற விட்டோம். இப்போ இந்த முறையாவது நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய கோடிக்கணக்கான பணம் இருக்கு, இது பாதுகாப்பதற்கும் அரசியல். இப்போ நம்ம இருக்கிற சூழல்ல நமக்கு ஏதாவது அரசு அதிகாரம் வேணும்னா விஜய்கிட்ட போய் நிற்கணும். இது விஜய்க்கு மேலே உள்ள பொறுப்பு. அப்போ இதை ஏன் முயற்சி செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு ரஜினி குடும்பம் வந்துருச்சு. இது பாஜக விஜயை விரட்டுவதற்கு, ரஜினியை பயன்படுத்துவதற்கு இதில் வாய்ப்பு. எப்படி விஜய் எதை நோக்கி நகர்ந்தாரோ அதே சினிமா ஆட்கள் அதே போல இப்போ நகர ஆரம்பித்து, யாரும் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு தொடர்பு இல்லைங்கன்னா RSS தலைமை நாக்கு ரஜினி குடும்பம் ஈஸியாக தொடர்படுத்திடுவாங்க. அவர்கள் தான் மோடிக்கு உத்தரவிடக்கூடிய ஒரு பெரிய அதிகார மையம். அதனால இந்த வழியில மிக எளிதாக அவர்கள் பதவி பெறுவதற்கு வாய்ப்பு. திமுகவும் பின்னணியிலிருந்து இயங்குது, பாஜகவும் இயங்குது, ரஜினியும் இயங்குகிறார். இது விஜயுடைய நிலைமை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அடுத்த ஆளுநராக வரப்போகிறார் அப்படின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது உண்மை இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவர் இன்னும் ஒன்றும் வாய் திறக்கல. அவருடைய அண்ணன் கேட்கும்போது ஆண்டவனுடைய எல்லா அனுகிரகம் தான் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. அதையும் சொல்லலை. வாய்ப்பு இருக்கு ரஜினி அவர்கள் ஆளுநர் ஆவதற்கு? இல்லை, பாஜக இவரை ஆளுநர் ஆக்குவதற்கு விரும்புது. அதே போல ரஜினி குடும்பமும் பாஜக தலைமை RSSக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் முதல்வர் ஆன பிறகு ரஜினிக்கு அந்த ஆசை துளிர்த்திருக்கு. வந்திருக்கலாமோ அன்னைக்கு அப்படின்னு. இப்போ உதயநிதி எதிர்கட்சி தலைவர், ஆமா, விஜய் முதலமைச்சர். இந்த சூழல்ல தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போறாரு. இப்படி அரசியல் முழுக்க எங்க போகுது? சினிமா பக்கம் போகுது. அப்போ நாம தானே சூப்பர் ஸ்டார், நமக்கு தெரிய வளர்ந்த இளைஞர்கள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அரசியல் தலைவர்கள், இப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அதிகாரத்தையே கையில் வச்சிருக்கு. அமித்ஷா வந்து அவரை பார்க்குறாரு, மோடி வந்து அவரை பார்க்குறாரு. அப்போ நாம் எல்லா சுகத்தையும் அடைஞ்சிட்டோம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பல ஆயிரம் கோடி, பல ஏக்கர் நிலம், சொத்து, பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸு, ஆண் பெண் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த பதவியை நம்ம அதை மட்டும்தான் பார்க்கல. கமலஹாசன் MP ஆயிட்டாரு. ஆமாம், நாடாளுமன்றத்துக்கு போறாரு, நாடாளுமன்றத்தில் அவர் இருக்காரு. இப்போ நம்ம ஏன் ஆளுநராக கூடாது? பாஜக நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம பாஜக ஆள் தான், நம்ம குடும்பம், பொண்டாட்டி புள்ள எல்லாமே RSS ஆள் தான், அவால் குடும்பம் தான். நமக்கு இது எல்லா தகுதியும் இருக்க, முயற்சி பண்ணி பார்ப்போமே. இப்போ லதா என்ன சொல்லுது, உங்களை எப்போவோ சொன்னா நீங்க கட்சி ஆரம்பிக்கும் முதலமைச்சர் ஆயிடலான்னு, கட்சி ஆரம்பிக்கும் முதலமைச்சர் ஆயிடலான்னு. இப்படி அதையும் தவற விட்டோம். இப்போ இந்த முறையாவது நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன் ஒரு 2-3 படம் இருக்கு, அது சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு இப்போ ஆளுநர்னா நீங்க இப்போ 77 இருக்கு,
ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் ஆளுநராக இருந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் அதாவது வயதான பிறகு ஆளுநருங்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வந்துடுவார். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துடும், பாதுகாப்பு, புரோட்டோகால், துப்பாக்கியோட பாதுகாப்பு. எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநில முதலமைச்சர் அமைச்சர் வரவேற்பாங்க. இப்படி ஒரு எதிர்காலத்தில் இப்படி ஒரு மரியாதையை உண்டு பண்ண என்ன. ஏன்னா இப்போ நிறைய கோடிக்கணக்க பணம் இருக்கு. இது பாதுகாப்பதற்கு அரசியல் வேணும். கண்டிப்பா அதுல இருந்தால் தான் பாதுகாக்க முடியும். அதனால அரசியல் சூழல் மாறிட்டே போகுது. இப்போ நம்ம இருக்கிற சூழல்ல நமக்கு ஏதாவது அரசு அதிகாரம் வேணும்னா விஜய்கிட்ட போய் நிற்கணும். ரஜினி சொல்லி விட்டாரு, ரஜினி பிஏ வந்திருக்கேன், ரஜினி மேனேஜர் வந்திருக்கேன், லதா வந்திருக்கேன், லதா மேனேஜர் வந்திருக்கேன். இப்படி அவர்கள் விரும்பினா செய்வாங்க, விரும்பலைன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆளுநர் ஆயிட்டா அவர்களும் நமக்கு செஞ்சே ஆகும். ஆமா, விஜய் எந்த கோப்புகள்னாலும் நம்ம தான் கையெழுத்து போயஸ்காரன் உட்காந்து அந்த பிடபிள்யூ ஃபைல் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வரணும். அப்போ இதை ஏன் முயற்சி செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு ரஜினி குடும்பம் வந்துருச்சு. வந்த பிறகு அதை நோக்கி நம்ம 75 ஆண்டு காலமாக பல அரசியலை பார்த்தாச்சு. ஊப்பனாரோட நெருக்கமாக இருந்தோம், மன்மோகன் சிங்கோட நெருக்கமாக இருந்தோம், கருணாநிதியோட நெருக்கமாக இருந்தோம், ஜெயலலிதாவை எதிர்த்தோம், எடப்பாடியை பார்த்தோம், ஓபிஎஸை பார்த்தோம், எம்ஜிஆரையே பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்போ நமக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் பிளாங்கா இருக்கு. என்னடா? பதவி. எந்த பதவியிலும் இல்லை. ஊப்பனார் காலத்துக்கு கேட்டது எம்பி பதவி கொடுத்துருப்பாரு, கருணாநிதி கேட்டிருந்தா எம்பி பதவி கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒரு யாரை கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வெறுமை தட்டுப்படுது. இந்த வெறுமையை எப்படி நிரப்புவது? இதுக்குத்தான் பாஜகவினுடைய கதவுகளை லதா தட்ட ஆரம்பிச்சிருக்கு. இத லதாவை துர்கா டெய்லி பேசுது. துர்காமா லதாமா என்ன உங்க கணவருக்கு தமிழ்நாடு கண்டிப்பா, அதாவது கேரளா ஆளுநர் தமிழ்நாடு பொறுப்பு, நீங்க தமிழிசை தெலுங்கானா ஆளுநர் தமிழ்நாடு பொறுப்பு, பாண்டிச்சேரி பொறுப்பு வந்துதா? சேம் சினாரியோ. அப்ப அதே போல ஏன் இந்த பொறுப்புக்கு வரக்கூடாது? இது விஜய்க்கு மேல உள்ள பொறுப்பு இல்லையா? முதலமைச்சருக்கு மேல ஆளுநர். இந்த முயற்சிய ரஜினிக்கு நெருக்கமானவர்கள், குடும்ப நண்பர்கள், உறவினர்கள், RSSக்கு நெருக்கமான ஆட்கள் அத்தனை பேரும் கடுமையா இப்போ முயற்சி பண்றாங்க. இது அமித்ஷா மோடி வரைக்கும் இந்த தகவல் கடத்தப்பட்டு விட்டது. எப்போது வேண்டுமானாலும் இதை அறிவிப்பு வரலாம். அதனால அவசரமா இப்போ திரைப்பட அந்த தர்மன் படம் காட்சிகள் எல்லாம் படப்படன்னு எடுத்துட்டு இந்த வேலை இயந்திர கதியா நடக்குது. அப்போ வேலை இயந்திர கதியா நடக்கிற பொழுது ஏதோ சிக்னல் வந்துருக்கு, சீக்கிரம் அந்த கதையெல்லாம் முடிங்க, சினிமா கதையெல்லாம் முடிங்க. அப்போ ஏதோ ஒரு உத்தரவோ ஏதோ ஒரு செய்தியோ வராமல் திரைப்பட வேலை அவசரம் காட்ட மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கடைக்கார அவசரமா எடுத்து மூடுறாருன்னா எனக்கு வேற வேலை இருக்குப்பா. ஆமா. இல்லை நீ எப்பவுமே 9 மணிக்கு தான் கடை, இல்லை நீங்க 7 மணிக்கு, இதை விட எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. அதான் காரணம். பெட்டி கடைக்காரர். அப்போ அதே போலதான் தர்மன் படத்துல ஒரு 200 கோடி வரும், ஆளுநர் பதவி எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. கரெக்ட். இதுதான் ரஜினி குடும்பம், ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இல்ல அவரை இப்ப ஆளுநர் ஆக்குறது பாஜகவுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? அவரை வச்சு என்ன நிவர்த்தி பண்ணிக்கலாம்? அதை அவர் சார், அதாவது ரஜினி எதை சொன்னாலும் கேட்பார் பாஜக. பாஜக எதை தமிழ்நாட்டில் விஜய் ரஜினி கவர்னர்னா விஜய் பாஜக எதை சொன்னாலும் செய்வார். இப்பவே அமித்ஷாவுக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போனார் பாத்தீங்களா? ஒரு பெட்டி பாத்தீங்களா? சாப்பாடு தான். அமித்ஷாவுக்கு கொத்து பரோட்டானாங்க அது. அதாவது அமித்ஷாவுக்கு நீங்க என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு போறாரு. அப்ப அமித்ஷாவுக்கு ஒரு சாப்பிட்டு கேனர் வந்துட்டார். அமித்ஷா மீது
ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டார். இது பாஜக விஜயை விரட்டுவதற்கு, ரஜினியை பயன்படுத்துவதற்கு இதில் வாய்ப்பு இருக்கு. இப்போ ரஜினி அவர்கள் இங்கே வர்றாரு, ஓகே, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சுட்டு வர, என்னதான் இருந்தாலும் முன்னாள் மருமகன், எங்கேயாச்சும் லிங்க் இருக்குமா சார் மாமனார் மூலமா ஏதாவது அவருக்கு ஃபேவரா பண்றதுக்கு? இல்லைங்க, ரஜினி மருமகன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேவர் தானே. நீங்கள் டைவர்ஸ் வாங்கினாலும் நீங்கள் ரஜினி மருமகங்கிற கிளாமர் இருக்குல்ல, அதை தாண்டி அவரும் ஒரு முன்னணி கதாநாயகன் தானே. அவர் 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டாரு. 234 தொகுதி வேட்பாளர்கள் பூரா அவருடைய அலுவலகத்தில் கம்ப்யூட்டர்ல ஏற்றியாச்சு. அவர் டேட்டா பூரா ஏறிடுச்சு. 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குறைஞ்சது 2 லட்சம் பேர்கிட்ட எப்படியாவது நீங்க ரீச் ஆயிடணும். விஜய் 2 லட்சம் பேர் ரீச் ஆயிருக்காரு. அதே போல நீங்க 2 லட்சம் பேர் ரீச் ஆயிடணும். அந்த தொகுதி முழுக்க நீங்க அறிமுகம் ஆயிடணும். இதற்கான உத்தரவுகள், இதுக்கான தரவுகள், இதுக்கான டேட்டாக்கள் பூரா தனுஷுடைய அலுவலகத்துல பரபரப்பா தயாராகிட்டு இருக்கு. ஒரு 10-12 இந்த டேட்டா பேஸ் ஆட்கள், அதாவது இப்படி பெண் நிறுவனத்தில் வேலை பார்த்தான், வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை பார்த்தான், அதே போல ஒரு 10 பேர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அதை நோக்கி அவரு எப்படி விஜய் எதை நோக்கி நகர்ந்தாரோ அதே சினிமா ஆட்கள் அதே போல இப்ப நகர ஆரம்பித்து விட்டார். அப்ப எல்லாமே களப்பணி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல ரஜினி தனுஷ் ரஜினி காம்பினேஷன் ரெண்டுமே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா தனுஷ் வருகிற பொழுது தனுஷோட பையன் கூட வருவான். தனுஷோட பையன் 2 பேரும் கூட வருவான். அப்படி கூட வந்தா ரஜினியே வந்தது போல பார்ப்போம். ஆமா, இளைஞர்ல என்ன பண்ணுவான், ரஜினி பேரன்டா, ரஜினி பேர, தனுஷ் பையங்கிறத விட யாரு பேர, ரஜினி பேர. உதயநிதிக்கு என்ன யாருடைய அடையாளம், கருணாநிதி பேர. ஸ்டாலின் பேரை விட யாரு பேர, கருணாநிதி பேர. அதுதான். அதே போல ரஜினி பேர 2 பேரும் களத்துக்கு வர இருக்கிறார்கள். எல்லாமே சினிமா அரசியல் தான் பரபரப்பா இருக்கு. ரஜினி ரசிகர்கள் அங்க விட்டதை இங்க தனுஷ் மூலமா பிடிச்சிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு சார். இப்ப இந்த சூழ்நிலை ரஜினிக்கு உடல்நிலை ஒத்துழைக்கும். ஏன்னா அவர் அரசியலுக்கு வராம போனதே உடல்நிலை ஒத்துழைக்கல அப்படின்னு. இப்ப உடல்நிலை ஒத்துழைக்கணும், வரணும் போகணும். இல்ல ஒண்ணு, ஆளுநர் பதவிக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு பெரிய மருத்துவ குழு கண்காணிப்புல அதனாலதான் அவர் ஆளுநர் கேட்கிறாரு. ஆளுநர்னா எப்பவுமே அவருக்கு ஒரு பெரிய புரோட்டோகால் வந்துடும். பாதுகாவலர்கள், மருத்துவர்கள், இப்படி ஒரு பெரிய பாதுகாவலர் வந்துருவாங்க. அதுதான் இப்ப அவசியம். அதற்காகத்தான் நீங்க கவர்னர் வர எல்லாருமே ஒரு 75 வயசு ஆட்கள் தான் வருவாங்க. அதனாலதான். ஆமா, சென்னாரெட்டி வந்தாலும் சரி, அர்லேக்கர் வந்தாலும் சரி, நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ரிட்டையர்ட் ஆகி ரவி வரும்போது 65 வயசுக்கு மேல தான் வந்தாரு. கரெக்ட். நாகாலாந்து ஆளுநர் வந்தாரு. இப்ப இது கல்கத்தா ஆளுநர் இருக்காரு. எல்லாமே 60 வயசுக்கு மேலதான். இப்ப ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ண 70,000. இப்ப ரஜினிக்கு 74 ஆச்சு. இப்போ அவருக்கு இன்னொரு 5 வருஷம் 74, அது 79. இவருக்கு 5 வருஷம் ஆளுநர். 5 வருஷம் கழிச்சு ஆளுநர் முடிஞ்ச பிறகு அதுல பாதி புரோட்டோகால் வரும். பாதுகாப்பு, மருத்துவர், ஏன்னா முன்னாள் கவர்னர் இல்ல. ஆமா, அது அப்படியே தமிழ் சேமா மாதிரி அவர். அதற்கான முயற்சி தான் ரஜினி குடும்பம் முழு மூச்சா ஈடுபட்டிருக்கு. இவர்களுக்கு மிக யாரும் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு தொடர்பு இல்லைங்கன்னா RSS தலைமை நாக்பூர். ரஜினி குடும்பம் ஈஸியா தொடர்படுத்திடுவாங்க. அவர்கள் தான் மோடிக்கு உத்தரவிடக்கூடிய ஒரு பெரிய அதிகார மையம். அதனால இந்த வழியில மிக எளிதாக அவர்கள் பதவி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், இதுல எனக்கு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவர் இப்ப நீங்க சொல்லும்போது தமிழ் செம்மையான் மாதிரி பொறுப்பு போடுறாங்க, கேரளாவுக்கு போட்டு பொறுப்பு போடுறாங்க அப்படின்னா அதை மையமாக வச்சுதான் போறாங்களோ? இங்க விஜய் இருக்காருன்னா அவர் நமக்கு பின்னாடி வந்தவர். ஏன்னா நிறைய சர்ச்சைகள் வந்தது, காக்கா கழுகு கதையெல்லாம் கூட நிறைய சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ விஜய் அவர்கள் நம்ம ஆணையிட்டு அவர் நம்ம சொல்றதை செய்யணும். அந்த இடத்துல நம்ம இது ஒரு உரசலை ஏற்படுத்தி விட்டுறாத எந்த இடத்துலயும். இல்ல, உரசலை ஏற்படுத்துறது தானே பாஜக வேலை. இவர் காங்கிரஸ் வெளியே வரணும். இது ஒரு ஈகோவா போயிடும். ஆமா, நான் அமித்ஷா பக்கமா, நீங்க அமித்ஷா பக்கமான்ற மாதிரி. அப்போ திமுகவும் இதுல தூபம் போடும். இதுல விஜயுடைய நிலைமை காங்கிரஸ் இருந்து கழட்டிட்டு பாஜக பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சி தான். திமுகவும் பின்னணியிலிருந்து இயங்குது, பாஜகவும் இயங்குது, ரஜினியும் இயங்குகிறார். இது விஜயுடைய நிலைமை. ஊழல், லஞ்சம், லாவண்யம் இதெல்லாமே
இன்னொரு 3 மாசத்துல திமுக மாதிரி வந்துடும். இப்பவே பழனியில் 100 கோடி எங்க போச்சுன்னு அது கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா அது விஜய்க்கு போயிருக்கு, விஜய்க்கு நெருக்கமானது தான் போயிருக்கு. ஏன்னா 50 ரூபா 100 ரூபா இல்லை, எவ்வளவு 100 கோடி. அதுல முக்கியமான சாட்சி அனுமதினு மரணம் இறந்துட்டாரு. அதுவும் மர்ம மரணம். இப்படி பல விஷயங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கு, கோடிகள்ல வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதையெல்லாம் ரஜினி டெல்லிக்கு தட்டி கேட்டாரு, இல்லை டெல்லி சொல்லி தட்டி கேட்டாருன்னா விஜய்க்கு வைக்கப்படும் செக்காக பார்க்கப்படும் திமுக. கரெக்ட். இவரை வச்சா செக் பேட். ஓகே சார். சார், அண்மையில் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் இங்க இருந்து பிரதமர் கேண்டிடேட் அடுத்த 2029க்கு அவர் அங்க போறாரு, அங்கதான் போட்டியிட போறாரு. நார்த் இந்தியாவில பாக்குறோம், என்ன இங்க நடக்குதுன்னு தெரியாம விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பிஎம் கேண்டிடேட்டுக்கு சரியானவரா விஜய் அவர்கள் எதிர்பார்க்கல? அவர் பிஎம் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இல்லை, ஐநா சபை தலைவருக்கே தகுதியான நபர் தான். ஏன்னா ஐநாவில் இருக்கக்கூடிய ஐநா சபை தலைவரை இவரை தெரியும். அதனால இவர் எல்லா நாடுகளுமே இவரை ஆதரிச்சு ஐநா சபையினுடைய செயலாளர் நாயகமாக இவரை அமர்த்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்ன சார் இப்படி? ஆமா ஆமா. இல்ல பிஎம் கேண்டிடேட் நிக்கிறாங்க, நீங்க காமெடி எல்லாம் பண்றீங்க. இல்ல பாஜக 100 ஆண்டு காலம் கட்சி வச்சிருக்கு. எவ்வளவு? 100 ஆண்டு காலம். 1925 ஆரம்பிச்ச பாஜக. ஆமா. இது பிரதமர் ஆவதற்கு 2014 தான் முடிஞ்சது. எத்தனை வருஷம் உழைப்பு? 100 ஆண்டு கால உழைப்பு. 100 ஆண்டு கால உழைப்பு. எத்தனை வாஜ்பாய், எத்தனை அத்வானி, எத்தனை முரளி மனோகர் ஜோஷி, எத்தனை ராஜ்நாத் சிங், எத்தனை நட்டாக்கள், பல பேரை 3 கோடி உறுப்பினர் இருக்கான். யாருல? RSSல. இந்தியா முழுக்க 3 கோடி உறுப்பினர் இருக்கான். இந்த 3 கோடி உறுப்பினர்களும் இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு எதிராக 100 ஆண்டு காலம் உழைச்சு. எத்தனை ஆண்டு காலம்? 100 ஆண்டு காலம். 100 ஆண்டு காலம் காங்கிரஸுக்கு எதிராக உழைத்து பிரதமரை 98ல் வாஜ்பாய் கொண்டு வந்தாங்க. வாஜ்பாய் தனி மெஜாரிட்டி பிரதமர் அல்ல. ஆமா. ஒரே மாசத்துல ஜெயலலிதா கவுத்து. சரி, ஒரே வருஷத்துல ஜெயலலிதா கவுத்து. திமுக தாங்கி பிடிச்சது. அதுதான் வட இந்திய அரசியல். காமராஜரே இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கினார். ஆமா. லால்பூர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்கினார். குல்சரிலால் நந்தாவை பிரதமர் ஆக்கினார். இங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 5 சென்னை ராஜதானிக்கு குமாரசாமி ராஜாவை முதலமைச்சராக்கினார். ஓமந்தூரா ரெட்டியாரை முதலமைச்சராக்கினார். அந்த காமராஜரே பிரதமர் நாற்காலிக்கு என்னுடைய உயரம் தெரியும், நான் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு யார் சொன்னா? காமராஜரை விட்டுட்டு வந்துட்டார். எப்போ? நேரு இறந்த பிறகு அந்த சீட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜ். நான் தாயா பிரதமர் வேட்பாளர், அத்தனை பேர் ஓட்டு போட்டுப்பான். கரெக்ட். எல்லா மாநிலங்களும் கருப்பு காந்தி தான். யார? காமராஜர். ஆமா, அவரு என் உயரம் தெரியும், நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படலைன்ட்டார். இப்போ காமராஜர் மறைந்து, நேரு மறைந்து, 100 ஆண்டு கால காங்கிரஸை ஒழிச்சு, 100 ஆண்டு கால பிஜேபி ஒழிச்சு, நாளைக்கு விஜய் வந்துடுவாருன்னா இது என்ன வடிவேலு காமெடியா? இல்லங்க கவுண்டமணி காமெடியா இல்ல செந்தில் காமெடியான்னு தெரியல. நீங்க தான் சொல்லுங்க. இல்ல அப்படித்தான் திமுக அதிமுக தமிழ்நாட்டுல போற்றி புகழ்ந்தாங்க. 2 கட்சியும் அடிச்சுவர் வந்துட்டாரு. அதே மாதிரி அங்கேயும் வருவோம், அங்கேயும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா வேலைகளும் அடுத்த மாசம் அவர் பிரதமர் வேட்பாளர். அடுத்த மாசம் பிரதமர். மோடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, ராகுல் காந்தி இளைஞர். ஆமா, அவருக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் தான் அடுத்து பிரதமர் வேட்பாளர். ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்ப அண்மையில சட்டமன்றத்தில் பேசும்போது நமது அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சொல்றாரு, ஒரு இயக்குனர் வந்து சீட்டு கேட்டாரு, அவர் கொடுக்க முடியாது, ரொம்ப நாள் உழைச்ச மாவட்ட செயலருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா அந்த யார் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா விக்னேஷ் அப்படின்னு கோவை மாவட்டம் அந்த மாவட்ட சேர்ந்த அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க சீட்டு. அப்போ ஸோ லோகேஷ் கனகராஜ் அந்த ஊரை சேர்ந்தவர், கிணத்து கடவு அந்த ஊரை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் சீட்டு கேட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு இப்போ ஒரு செய்தி வளம் வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க மறந்துட்டாரு விஜய். அதாவது லோகேஷ் கனகராஜ் எம்எல்ஏவாக மாறி மந்திரியாக மாறுவதற்கு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆமா, அது இயல்பு தான். ஏன்னா எலெக்ஷன்ல நிக்கலாம் விஜய் கட்சிக்கு, விஜயோட, ஏன்னா விஜய் நெருக்கமானவர் தான். ஆமா. ஆனால் விஜய் என்ன நினைச்சிருக்கலாம்னா, லோகேஷ் கனகராஜ் அதிகாரத்துக்கு வந்தால்
சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நமக்கு கட்டுப்பட மாட்டார். நமக்கு கட்டுப்பட மாட்டார். அரசியல் எப்பவுமே அடிமைகள் தான் தேவை. அதனால தெரிஞ்சிருக்கு. அவனோட பணம் இருக்கக்கூடாது, அவனோட மக்கள் சக்தி இருக்கக்கூடாது, அதிகாரம் இருக்கக்கூடாது. அத்தனை நம்மை சார்ந்துதான் இருக்கணும். இப்ப யோகேஷ் கனகராஜுக்கு ஒரு படத்துக்கு 5 கோடி 10 கோடி சம்பளம் வாங்கி அவர் 50 கோடி வச்சிருக்காரு. இந்த 50 கோடி வச்சிருக்கிற கண்டிப்பா நம்ம சொன்னபடி கேட்க மாட்டான். 50 கோடி வச்சிருக்கிறவன் தன்னுடைய சொன்னபடி கேட்க மாட்டான். அதனால அவர் தவிர்த்து இருக்கலான்னு ஒரு செய்தி இருக்கு. சரி சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.